அஞ்சலி நடிப்பில் ஒரு புத்தம் புதிய மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரிஸ் ஃபால் காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ. இன்னைக்கு நான் பிறந்த பலனை இன்னைக்கு தான் அடைஞ்சிருக்கேன். நாங்களாம் என்ஜாய் பண்ணிட்டு வரோம். நாங்களாம் என்ஜாய் பண்ணிட்டு வரோம். நாங்களாம் என்ஜாய் பண்ணிட்டு வரோம். ஏப்பா என்ஜாய் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொன்னோன்னு அதை தப்பா நினைச்சிட போறீங்க. என்ஜாய் அப்படின்ற படத்தை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரோம். இந்த படத்துல நடிகர்கள் நடிகைகள் எல்லாரும் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றத விட எப்படி இந்த படத்துல நடிகர்கள் நடிகைகள் அவங்களாம் நடிச்சிருக்காங்க அப்படின்றத விட என்ஜாய் பண்ணிருக்காங்க. எப்படி நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னா ஒரு பொருளும் நமக்கு பிடிச்ச மாதிரி ரசிச்சு ருசிச்சு ஆர்டர் பண்ணுவோமோ, அதே மாதிரி இந்த படத்தோட இயக்குனர் பேரு பெருமாள் காசியம்மா. பெருமாள் காசி சும்மா ரசிச்சு ருசிச்சு என்ஜாய் பண்ணிக்கிறாரு. நிறைய பேர் நினைக்கிறீங்க ஏதோ ஒரு டபுள் மீனிங் அது இதெல்லாம் இருக்குங்க. உண்மையிலே கருத்து இருக்குங்க. படத்தை பார்க்குறவங்களுக்கு தெரியும். கிளைமேக்ஸில் கண்ணீர் விடுறோம். அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு இயக்குனர். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போவீங்க, பார்க்கலன்னா கொப்பமான நரகத்துக்கு தான் போவீங்க. அதாவது உங்களுக்கு பக்தி வரணும்னா திருப்பதிக்கு போங்க, பெருமாளை பாருங்க. முக்தி வரணும்னா பெருமாள் ஏக்கிய இந்த என்ஜாய்க்கு படத்தை பாருங்க. இந்த படத்தோட கருத்து என்னன்னா, இளைஞர்கள் இளைஞிகள் ஒரு இளைஞனுக்கு தான் தெரியும் ஒரு இளைஞிய பத்தி. அதனாலதான் சொல்றேன், இளைஞர்கள் ஹாஸ்டல்ல படிக்கிறீங்க, ஹாஸ்டல்ல தங்கி வேலைக்கு போறீங்க, நீங்களாம் தவறான வழியில போக கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை இந்த படத்துல சொல்லியிருக்காரு இயக்குனர் அவர்கள். அதே மாதிரி வயசு பசங்க, இந்த மாதிரி பொறுக்கி பசங்க, இவங்க எல்லாருமே ஹாஸ்டல்ல தங்கும் போது சுய கட்டுப்பாடோட இருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து இயக்குனர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அப்பா அம்மா நம்மளை படிக்க வச்சு நல்லா பெரியாளாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல பணத்தை கட்டி இந்த ஹாஸ்டல்ல தங்க வைக்கிறீங்க. நீங்க தவறான வழியில போக கூடாது என்ற கருத்தை இந்த படத்துல இயக்குனர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர் யாருன்னு தெரியல, ஆனா கொப்பமான மியூசிக் டைரக்டர் சார். என்ஜாய் பண்ற மாதிரி சொல்லணும்னா மியூசிக்க சும்மா குத்து குத்துருக்காயா. வாழ்த்துக்கள், என்ஜாய். நல்ல மெசேஜ் சார். ஸ்டூடண்ட்ஸ் சூப்பரா இருக்கு ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ஜாய் பண்ற செகண்ட் ஹாஃப்லாம் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டா ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கு. லாஸ்ட் வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. லாஸ்ட்ல நல்லா மெசேஜ் சொல்லி நல்லா முடிச்சிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யங்ஸ்டர்ஸ்க்கான படம் தான், ஃபேமிலியாலாம் பார்க்க முடியுமான்னு தெரியல. யங்ஸ்டர்ஸ்க்கான படம், பட் நல்லா இருக்கு. ஒரு கேரக்டர் சக்தின்ற கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. என்ஜாயா இருந்தது, படம் நல்லா இருந்தது. நம்ம வியூவர்ஸ் தான் எல்லாரும் பார்த்துட்டு சொல்லும். சூப்பரா வந்திருக்கு, எல்லாம் என்டர்டெயின்மெண்ட். உன்ன மாதிரி வயசு பசங்களாம் பார்க்க வேண்டிய படம். எல்லாம் பாரு, வெறும் ட்ரெய்லர் பார்த்து மட்டும் முடிவு பண்ணிட்டாரு. படத்தை பாருங்க, கண்டிப்பா எல்லாரும் லைக் பண்ணுங்க. உண்மையை சொன்னா ட்ரெய்லர் கட் பார்த்து என்கிட்ட சொன்னவங்க என்ன இப்படி இருக்கு படம் ஃபுல்லா ஏறிட்டட் அப்படின்னாங்க. பட் நான் அப்பயும் அவங்க கிட்ட அதான் சொன்னேன், ட்ரெய்லர் பார்த்து படத்தை ஜட்ஜ் பண்ணாதீங்க, படத்துல அதையும் மீறி ஒரு மெசேஜ் இருக்கு அப்படின்னு. பிகாஸ் டு பி ஆனஸ்ட் மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக இந்த மாதிரி போட்டால் தான் வி கேன் புல் ஆடியன்ஸ் இன். ஸோ இது காலேஜ் பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஏறிட்டட் காமெடி கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆபாசமாலாம் எதுவுமே கிடையாது. அந்த டபுள் மீனிங்காக பசங்க பேசுகிற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. என் பொண்ணுங்க லைனுக்கு அந்த மாதிரி எதுவுமே வந்திருக்காது, பசங்களுக்கு தான் அப்படி வந்திருக்கும். ஸோ இது ஒரு மசாலா ஃபேக்டர்ன்றது தவிர தட்ஸ் நாட் தி ஆக்சுவல் கண்டென்ட் ஆஃப் தி ஸ்டோரி. படம் ஆக்சுவலாக என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஆக்சுவலாக ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் ஆக்சுவலாக ட்ரெய்லர் பார்க்கல, நேராக படத்துக்கு தான் வந்தோம். ஃப்ரெண்டு நடிச்சிருக்காங்க, அதனால் நேராக படத்துக்கே வந்துட்டோம். நாங்கள் பிரதீப் குமார் பாடினது தானே, அது எனக்கு ஜாலியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக படத்துலேயே எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க ஆடியன்ஸு. அது நல்லா இருந்துச்சு. அது எப்படி சொல்கிறது, லைக் கடைசியில் அவங்க காட்டினது எல்லாத்துக்கும் ஒரு கருத்து மாதிரி, லைக் ஒரு சோஷியல் மெசேஜ் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்னென்னலாம் காட்டினாங்களோ அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டில். ஆமாம் இருக்கு. ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். நானும் ரொம்ப கருத்து ஊசி போட வேணாம்னு நினைக்கிறேன். ஓகே என்னன்னா படத்துல
நீங்கள் வந்து ட்ரைலர் பார்க்கும்போது அடல்ட் கண்டென்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், பட் அடல்ட் கண்டென்ட் ஃபுல்லாகவே கிடையாது, சும்மா கொஞ்சமாக தான் இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்கும் படம். நீங்கள் போய் தியேட்டரில் பார்க்கும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. அடல்ட் கண்டென்ட் நினச்சிட்டு படத்துக்கு வராமல் விட்டுறாதீங்க. ஏன்னா அதை பேசுகிறது தான் அடல்ட் கண்டென்ட்டாக இருக்குமே தவிர சீன்ஸ் அப்படி எதுவுமே இருக்காது. நல்லா இருந்தது. எனக்கு என்னென்னா அவ்வளோ நேரம் அவங்க கற்றுக்கிட்டு வைப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் சென்டிமெண்ட்டுன்னு வர டைமில் அவங்க சைலண்ட் ஆகிட்டு அந்த சென்டிமெண்ட்ஸை ரொம்பவே அது ரொம்பவே என்ன சொல்கிறாங்க ஷார்ப்பாக பார்த்தாங்க. அந்த சென்டிமெண்ட்ஸை அதான் அப்படி பார்த்தாங்க அவங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குது, அப்போ நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் சென்டிமெண்ட்லாம் அப்படின்னு தோணுச்சு. 5க்கு நான் 5 கொடுக்குறேன். ஏன் படம் இல்லை இல்லை எல்லாருமே பார்க்கணும் கண்டிப்பாக. இது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை வந்து ஹாஸ்டலில் விட்டுருப்பாங்க. நாட் ஓன்லி ஹாஸ்டல், இப்போ நிறைய வந்து பிஜிஸ்லாம் இருக்குது. தனியாக வந்து பிள்ளைங்க தங்கியிருக்காங்க 4-5 ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து. ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது பேரண்ட்ஸுக்கு தெரியறது கிடையாது. ஸோ பெண் பிள்ளைகளை கொஞ்சம் கவனிக்கணும், என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. ஒரு நல்ல ஸோ சிட்டிஸில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இதன் மூலியமாக நாங்கள் கன்வே பண்ணுறது. அதனால் கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸு ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து படத்தை பார்க்கணும். தியேட்டர் ரெஸ்பான்ஸ் வாஸ் நைஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய சீன்ஸில் வந்து நல்லா கிளாப்பு விசிலெல்லாம் போயிட்டு தான் இருந்தது. சீரியஸ்லி நான் வந்து ட்ரெய்லர் லான்ச் பண்ணப்போவே வந்து எல்லாரும் ஆன்லைன் கமெண்ட்ஸ் வந்து இது அந்த மாதிரி படமா, இது என்ன எல்லாமே இப்படி தான் இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தது வந்து இன்னைக்கு சில பேர்ட்ட வந்து கேட்டேன், நீங்கள் ட்ரெய்லர் பார்த்த மாதிரி இந்த படம் இருக்கான்னு. சுத்தமாக இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏஜ்ட் பீப்புள் விரும்புவாங்களான்னு தெரியல. நம்ம கரண்ட் ஜென்ரேஷன் 90s and 2K கிட்ஸ் கண்டிப்பாக ரிலேட்டபிள் ஸ்டோரியாக இருக்கும். சில சீன்ஸ் எல்லாம் அவங்களுக்கே நடந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ரிலேட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் அது சொல்ல நான் பிரதீப் சார் வாய்ஸ் என்ன வாய்ஸ் ப்ளஸ் ரயான் மியூசிக்லாம் அல்டி. அவங்க ரெக்கார்டிங்லாம் போகும்போது பிரதீப் சார்லாம் அல்டிமேட் சூப்பராக இருந்துச்சு. என்ஜாய் மூவி. கண்டிப்பாக வந்து பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ட்ரெய்லரில் இருக்கிற மாதிரிலாம் அந்த மாதிரி தான் ஃபுல்லாக கிடையாது. இதில் ஒரு நல்ல குட் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. எப்படிலாம் இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு உதாரணமாக அந்த படம் எடுத்துருக்கோம். கண்டிப்பாக வந்து பாருங்கள். இப்போ இருக்கிற சொசைட்டிக்கு, இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு, இப்போ இருக்கிற பொண்ணுங்களுக்கு எஸ்பெஷலி ஒரு நல்ல ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இதனால இதை வந்து கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. எல்லா கேர்ள்ஸும் வரணும் எஸ்பெஷலி. ஏன்னா அந்த பியர் ப்ரெஷர் அப்படின்றது நாட் ஓன்லி ஃபார் கேர்ள்ஸ். நான் இப்போ பேச போகிறது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் சொல்கிறேன். ஏன்னா ஒருத்தர் வீடு வாங்கிட்டா நம்ம வீடு வாங்கணும், கடன் வாங்கிட்டாது, புரியுதுங்களா? அதே மாதிரி அவன் கார் வாங்கிட்டா நம்மளும் கார் வாங்கணும் லோனில். ஆனால் கட்ட முடியாமல் அந்த காரும் நமக்கு இருக்காது, எதுவும் இருக்காது, ப்ரெஷரில் இருப்போம். ஸோ அந்த சுற்றி இருக்கிற அந்த எல்லாரும் பார்த்து நம்ம ஒரு பேர் ப்ரெஷரில் நம்ம இன்னைக்கு நம்மளுக்கே தெரியாம நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ அதில் வந்து எஸ்பெஷலி பொண்ணுங்களோட லைஃப் ஃப்யூச்சரே அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு இதில் ஒரு நல்ல கான்செப்ட் எடுத்து நிறைய இருந்தாலும் அந்த பர்டிகுலராக கேர்ள்ஸ்க்காக எடுத்து ஒரு அலர்ட் பண்ண டைரக்டர் சாருக்கு சீரியஸ்லி நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த மாதிரி டேரக்டர்ஸ்லாம் கண்டிப்பாக நிறைய வளரணும், நிறைய வரணும், எங்களுக்கு நிறைய கொடுக்கணும். ஒரு நல்ல வார்னிங் மெசேஜ் கொடுத்துருக்குறாரு. எல்லாருமே வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள், ஃபேமிலியாக பாருங்கள். இதுக்கு கண்டிப்பாக UA சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்கணும். ஏன் A சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஈவன் ஒரு சீனில் கூடங்க அந்த ட்ரெய்லரில் பார்த்து அந்த டயலாக் பார்த்து நான் பயந்து வந்தேன். ஒரு சீனில் கூட எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக நான் சீட்டில் உட்காரல. என் பக்கத்தில் பாய்ஸ் இருந்தால் கூட எனக்கு அந்த ஃபீல் வரல. காரணம் என்னென்னா ஒரு சீன் கூட விஷுவலாக தப்பாக வைக்கல. இதை நான் எதுக்கு பேசுகிறேன் அப்படின்னா உங்களுக்கு புரியணும், தப்பாக கன்வே ஆகக்கூடாது, இந்த படத்தை மிஸ் பண்ணக்கூடாது எல்லாருன்னு சொல்லிட்டு நான் அதை ஃபீல் பண்ணுறேன். சாங் சூப்பர், நியூ ஃபேஸ் மாதிரி தெரியல, எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி செங்காந்திலே சாங் வேற லெவலில் இருக்குது. அது அப்படியே நமக்கு அப்படியே போயிட்டே இருக்கு மைண்டில். எல்லாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, ப்ளீஸ் வந்து பாருங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப என்ஜாய் பண்ணேன். லைக் இந்த படத்துக்கு வந்து A சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஐயோ ஏன்னா A சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, அவ்வளோ மோசமாக இருக்குது இந்த படம் அப்படின்ற தாட் தான் எனக்கே வந்தது. ஆர்டிஸ்டாக இருந்தும் எனக்கு அது தோணுச்சு. பட் படம் பார்த்ததுக்கப்புறம் A சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கவே வேற தோணுச்சு. பிகாஸ் அந்தளவுக்குலாம் எதுவுமே இல்லை. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லைக் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு. அண்ட் எல்லாருக்கும் தெரியுது லைக் A சர்டிஃபிகேட் கொடுத்துருக்க கூடாது அப்படின்றப்போ உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்றப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அந்த கிளாஷ் பல வருடங்களுக்கு கழிச்சு 2 சூப்பர் ஸ்டார்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா 2 பேரும் ஒன்றா வராங்கன்னா அது வந்து ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம். ப்ளஸ் அது வந்து ஹெல்த்தியாகவும் பார்க்கணும். இப்போ தலை படத்துக்கோ ஒரு நம்ம தளபதி படத்துக்கோ நீங்கள் ட்ரெய்லர், ஆடியோ லான்ச் எதுவுமே இல்லைனா கூட உங்களுக்கு வந்து க்ரௌட் வரப்போகுது. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தளபதி அஜித் சார் அந்த நேமுக்காக. ஸோ ஃபஸ்ட் 2-3 டேஸ் படம் நல்லா இருக்கும், நல்லாலே ஃபுல்லாக தான் போகும். 4th டேலேருந்து தான் உங்களுக்கு வந்து
ஆஸ் அ ஃபேன் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம். ப்ளஸ் ஃபஸ்ட்டு ரொம்ப படத்தை விட எதிர்பார்க்குறது அவரோட ஸ்பீச் ஆடியோ லான்ச்சில். அவர் வந்து இந்த திருப்பாச்சி, சிவகாசி அந்த டைம்லலாம் பயங்கரமான ஒரு ஹிட் கொடுத்த படங்கள் அதெல்லாம்.